ஐ அது பைக் இருக்குதுங்க, பைக்ல சாவிக்கிற பார்க்கலாம். ஐ பைக்ல சாவி ஆன்ல இருக்குது. என் ஆளுக்குறாங்களா? தம்பி யார் தம்பி? யாரு என் வண்டி எத்தனுக்குறா? யாரு யாரு யாருயா? ஓ யாரு யாருயா? போன் வாங்கிட்டு சொன்ன போன் வாங்கி கொடுத்தேன். என்ன இதுதான் பாக்குறான். போன் இல்லா அடா மச்சா வாடா ஹாஸ்பிட்டலுக்கு. நேத்துடா ஹாஸ்பிட்டலுக்கு நல்லா உடம்பு சரியா என்ன பண்ணுங்க ஆளுகிட்ட போயிட்டு வரா கூட சொல்லு கொடுப்பா. நீ ஒன்னா ட்ரை பண்ணு. அது வாழ் ஒத்துப்பாதா? நம்ம பிரச்சனை யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல. மச்சான் 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 அது ஒன்றும் இல்லைடா. அதுக்கு ஏன்டா நித்துனா? டே மச்சான் என் பிரச்சனை கேட்டு போன. டே டே மச்சான் டே நாளைக்கு உனக்கு பொண்ணு நாள் இல்லை. மச்சான் உன்னோட ட்ரீம் என்னடா? எனக்கு எல்லாம் பெரிய ஆசை ஒன்றும் இல்லைடா. லைஃப்பில் செட்டில் ஆகணும். உன்னோட ஆசை வேடா. மச்சான் சின்ன வயசுல ஒரு ஆசை. ஆசைன்னா பெரிய ஆசை வாழ் மேலே. மச்சான் சொல்றா. அதில் நம்ம ஃபோன் பண்ணுவோம். ஃபோன் எடுத்து பேசுகிறேன் மச்சான். ஃபோன் பேசுறதுக்கு பிரச்சனை இல்லை மச்சான். என்கிட்ட காசு கேட்குறேன் மச்சான். ஃபன் பண்ணி கொடு பேசுகிறேன். இல்லை மச்சான். உங்கள் பிளானின் வாலிடிட்டி விரைவில் முடிவடைய போகிறது. தடையில்லா சேவைகளை தொடர ரீசார்ஜ் செய்யவும். என்ன மச்சான் சோகமாக உட்காந்துக்கிறானா? என்ன தான் போய் கேட்போம். என்ன மச்சான் சோகமாக உட்காந்துக்கிறா? என் மச்சான் கேட்குறேன். உங்கள் தங்கச்சி சொல்கிற பேச கேட்காதுங்க. எங்கள் மாமி இதை சொன்னும் பாரு மச்சான். அதுக்கு அவங்க சொன்னாங்க பாரு மச்சான். அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு சேல் பண்ணி பல வருஷமாய் விட்டது. வாரண்டி பீரியடும் தீர்ந்து போய்விட்டது. அந்த ப்ராடக்ட் ஒழுங்காக வேலை செய்யவில்லை என்றால் இந்த கம்பெனி என் ஃபோன் பிடிங்க ஆயிடுச்சுன்னா பண்ணி தெரியல போடிங்கண்ணா. அது அப்படி இல்லைடா. இந்த பைக் எடுத்து அங்கேருந்து வா. நான் ஃபோன் வந்துக்கிறேன். இந்த ஃபோன் வாங்கின்னு போடா. சரிண்ணா. மச்சான் இந்த ஜென்மம் தான் காசு இல்லாமல் இருக்கலாம் மச்சான். அடுத்த ஜென்மம் தான் பணக்காரா தான் மச்சான். பொறும்போக்கு நாயே இந்த ஜென்மனா பணக்கார தான் எதிர்ப்புண்ணா. உங்க கூட சேரலண்ணா. இங்கே அப்படியே ஓட்டுரு. கண்ணு 6 கிலோ கறி எவ்வளோடா? 6 கிலோ கறி 100 ரூபா மச்சான். அப்போ 4 கிலோ கறி எவ்வளோடா? 4 கிலோ கறி 50 ரூபா மச்சான். அப்போ 125 கிராம் எவ்வளோடா? 125 கிராம் கறி 25 ரூபா மச்சான். அம்மா கடை வரும் சைடில் ஒரு 4 ஈரல் போடுறேன் மச்சான். சரி போட்டுரு மச்சான். தங்கச்சி வேறு 4 கால் கழிச்சு மச்சான். 4 கால் போடு மச்சான். கால் காலி ஆயிடுச்சு மச்சான். சரிடா மச்சான். எப்படியோ ஒரு 4 கிலோ கறி வந்துச்சு. என்ன மச்சான் ஒண்டே உக்காந்துக்கிறான். நான் தான் போய் கேட்கலாம். என்னடா கோபால் ஒண்டே உக்காந்துக்கிறா? எங்க அப்பா வீட்டுல வச்சிட்டான்டா. எதுக்குடா மச்சான் அடிச்சான்? கட்டிங் காசு கேட்டான் அடிச்சிட்டான்டா. கட்டிங் காசு கட்ட அடிக்க இருப்பான்ல. நான் வந்து அடிப்பேன்டா. அது கட்டிங் கில்றா. முடி கட் பண்ணுறதுக்கு காசு கட்டணும். இன்னும் அம்மா கால் பண்ணுறாங்க. என்னன்னு தான் கேட்கலாம். அம்மா சொல்லுமா. பை பேசலாமா? தோறமா மச்சான் ஊட போயிடலாம். அம்மா கால் பண்ணாங்க. சரிடா மச்சான். மச்சான் மச்சான் பைக் நான் ஓட்டுறேன் மச்சான். சரி மச்சான் நீயே ஓட்டு மச்சான். நீயே ஓட்டு. ஃபோன் பண்ணிட்டு வர மச்சான்.
ஹலோ அண்ணா பைபாஸ்க்கு வந்துருங்கண்ணா அர்ஜென்ட்ண்ணா மச்சான் போலாம்டா. நான் பின்னாடி வந்து தம்பி நீ பயப்படாத போப்பா, நான் பின்னாடியே வரேன். என்ன மச்சான் ஒரு மருமகள அக்கா பையங்கிறல்ல வீடியோ பார்க்குறான் போல இது. திடீர்னு மாமா பொண்ணை விட்டுட்டான். அது என் அக்கா காதில் விழுந்து என் அக்கா மாமாவுக்கு ஒன்று பொண்ணு தரல, மாமா பேர் ஒன்று பொண்ணு தரோன்னுச்சு.